அதிகாரம் 4. சிறையிருப்பில் இருந்து தங்கள் தேசத்திற்கு திரும்பி வந்திருக்கிற யூதர்கள் கஷ்டங்களையும் பாடுகளையும் அனுபவிக்கிறார்கள். அவர்களுக்கு கர்த்தரிடத்திலிருந்து ஆறுதலான வார்த்தைகளும் அவர்களை உற்சாகப்படுத்தும் வார்த்தைகளும் தேவைப்படுகிறது. இந்த காலத்தில் சகரியா மேலும் ஒரு தரிசனத்தை காண்கிறார். கர்த்தருடைய தூதனானவர் சகரியாவுக்கு இந்த தரிசனத்தின் விளக்கத்தை சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய சொந்த பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் தம்முடைய ஆலயத்தை பரிபூரணமாய் கட்டி முடிப்பார். கர்த்தருடைய தூதனானவர் சகரியாவை எழுப்பி தரிசனத்தை காண்பிக்கிறார். சகரியா பொன்னால் செய்யப்பட்ட ஒரு குத்து விளக்கை காண்கிறார். அதன் உச்சியில் ஒரு கிண்ணமும் அதன் மேல் 7 அகல்களும் இருக்கிறது. குத்துவிளக்கு எப்போதும் எரிந்து கொண்டிருக்கிறது. கிண்ணத்திற்கு வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் ஒலிவ மரங்கள் இருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறவர்கள் சோர்ந்து போகாமல் உற்சாகமாய் கட்ட வேண்டும். கர்த்தருடைய தூதனானவர் சகரியா கண்ட தரிசனத்திற்கு விளக்கம் சொல்லுகிறார்.